அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னோம்னா குழந்தை அதாவது வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட்டுப்பாடு பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னோம்னா குழந்தை கிடைக்க மாட்டேங்குது. பட் அதே இது அடுத்த நாள் அந்த மாம்பழம் சாப்பிட்ட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுனால அடுத்து மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தோம். அந்த மாம்பழம் ஒரு 4 மாம்பழம் சாப்பிட்டா கூட திருப்தி ஏக மாட்டேங்குது. அந்த மாம்பழத்துல ருசி கிடையாது. சாப்பிட்டோம்னால திருப்தி இல்லை. ஓகே, இந்த மாம்பழம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை. சோ எப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சத்து இல்லையோ அப்ப நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். ஏன் பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்படுற அளவுக்கு அந்த வருத்தங்கள் இருக்கும், வழிகள் இருக்கும். அதுவும் நம்மளுக்கு ஒரு ரொம்ப பெண்கள் அப்படின்னாலே சங்கோச்சப்படக்கூடியவங்க. அந்த சமயத்துல போய் நம்மளுடைய வெஜினல் பாத்ல போய் நம்மளுடைய அதாவது மெஷினை கொண்டு போய் உள்ள விட்டு அதுல போய் நம்மளுடைய எல்லாத்தையும் செக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டெலிவரி பெயினை விடவே அதிகமான வழி இருக்கும். ரொம்ப வேதனையா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு சர்ப்ளஸா இருக்கிறீங்களோ உங்க உடம்புல எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கோ, உயிர்த்தன்மை இருக்கோ, அதுதான் நம்மளுடைய விந்தணுவா மாறும். ஸோ நான் இன்னைக்கு என்ன சாப்பிடுறேன், என்ன மாதிரி செயல்படுறேன், என்ன மாதிரி என்னுடைய வாழ்வியல் முறை இருக்கு, எவ்வளவு தூரம் நான் ஹாப்பியா இருக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் சிரிக்கிறேன், எவ்வளவு தூரம் நம்ம கிராட்டிடியூடா இருக்கிறோம், இது எல்லாத்தையும் வச்சுதான் அந்த விந்து உடைய தன்மை இருக்கும். ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னோம்னா குழந்தை பாக்கியம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஐவிஎஃப் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, செயற்கை கருத்தரித்தல் மையம். இன்னைக்கு எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கும், நம்ம யாரோ ஒருத்தருக்கு கேட்டிருப்போம், நம்மளுக்கு குழந்தை இல்லாம இவங்களுக்கு குழந்தை இல்லையாமா, அவங்களுக்கு குழந்தை இல்லையாமான்னு சொல்லிட்டு ஒரு 100 பேத்துல ஒருத்தர் 2 பேர் இருந்தது. இன்னைக்கு 100 பேத்துல குறைஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேத்துல ஒரு 2-3 பேத்துக்காவது இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த குழந்தையின்மை, அதாவது மலட்டுத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்றது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னோம்னா குழந்தை அதாவது வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட்டுப்பாடு பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னோம்னா குழந்தை கிடைக்க மாட்டேங்குது. குழந்தை நாங்க 15 வருஷமாச்சு, 20 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், 17 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழந்தை இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அவங்க ஹோல் லைஃபே பாத்தீங்க அப்படின்னா நரகமயமாக்கிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப வேதனைகள் இருக்கு. இந்த வைத்தியங்கள் ஃபர்ஸ்ட் குழந்தை எப்படி உருவாகுது, அப்படி ஏன் இந்த குழந்தை உருவாறதுக்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படிங்கிறது ஒரு தாயுடைய கருமுட்டையும் தந்தையுடைய விந்தணுவும் இணைந்து வரக்கூடிய ஒரு கரு. அப்படி உருவான கரு கர்ப்பப்பைக்குள்ள போய் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய சத்துக்கள், கர்ப்பப்பையில இருந்து கிடைக்கிற சத்துக்களை வச்சு அந்த குழந்தை தன்னைத்தானே வளர்த்திக்கும். ஒரு 9 மாதங்கள்ல அந்த குழந்தை தன்னைத்தானே வளர்த்தி அது முழுமையான வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை பிரபஞ்சத்துக்கு வருது. சோ அப்படி வரக்கூடிய குழந்தை முதல் அந்த அழுகை நல்லா அழுது அதனுடைய நுரையீரல் நல்லா விரிஞ்சு காற்றை உள்வாங்கி இதயம் செயல்பட ஆரம்பிச்சு ரத்த ஓட்டம் எல்லா உடலுக்கும் போகி அதோடைய முதல் கழிவு அது வெளியில ஆயிடுச்சு அப்படின்னோம்னா அந்த குழந்தை நார்மலா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த குழந்தை பிறந்தோன்னு அழுகல அல்லது அந்த குழந்தைக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, ரத்த ஓட்டம் பத்தல அப்படின்னோம்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகி அதுல நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. சோ இது இப்ப நார்மலா ஒரு குழந்தை உருவானதுல இருந்து வெளியில வரக்கூடிய ப்ரொசீஜர். இப்ப குழந்தை உருவாகிறதுல கருமுட்டையும் விந்தணுவும் இணையணும். தாம்பத்திய உறவு மூலமா விந்தணுக்கள் கர்ப்பப்பைக்குள்ள போய் கர்ப்பப்பையில கருமுட்டையை மீட் பண்ணி இணைந்து கருமுட்டைய கருவுற செய்யும். விந்தணுவுடைய தலைப்பாக மட்டும் உள்ளுக்குள்ள போகும், வால் பாகம் வெளியில வந்துடும். சோ அப்படி நிறைய ஒரு நம்ம கர்ப்பப்பையில ஒரு கருமுட்டை இருக்கும். ஆனா வரக்கூடிய விந்து நீர்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விந்தணுக்கள் இருக்கும். அதுல எந்த விந்தணும் முந்திட்டு போய் ஒரு கருமுட்டைய கருவுற செய்தோ அது முதல் விந்தணு உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேல கருமுட்டைக்குள்ள நுழைய முடியாது. அந்த ஒரே ஒரு விந்தணு தான் குழந்தைய உருவாக்குது. சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னோம்னா கருமுட்டை ஆரோக்கியமா இருக்கணும், விந்தணுவும் ஆரோக்கியமா இருக்கணும். இந்த விந்தணுக்கள் ஆக்டிவா இல்ல,
முன்னோக்கி செல்லல. நிறைய விந்தணுக்கள் பாத்தீங்க அப்படின்னம்னா டபுள் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு தலை இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது முன்னோக்கி முன்னேறாது, அல்லது கருமுட்டை ரொம்ப ஹார்டா இருக்கும், அந்த கருமுட்டைக்குள்ள நுழைய முடியாது. இந்த மாதிரி பல காரணங்கள்னால இன்னைக்கு கரு உருவாக மாட்டேங்குது. அதுல தனித்தனியா பார்க்கலாம். இப்ப கருமுட்டை அப்படின்னோம்னா ஒரு பெண் வந்து கன்சீவ் ஆகுறது, அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாதமும் இயற்கை பார்த்து ரொம்ப அழகா நம்மளுக்கு டிசைன் பண்ணி நம்மளுடைய இறைவனுடைய அருளால ரொம்ப அற்புதமான ஒரு சிஸ்டம். அதாவது நம்மளுக்கு வந்து எல்லா கழிவுகளுமே பாத்தீங்க அப்படின்னம்னா 4 வகையில வெளியில போகும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப காமனா இருக்கிறது திட, திரவ, வாயு கழிவுகள். திட கழிவுகள் வந்து மலமா வெளியேறும், திரவ கழிவுகள் வந்து யூரினாவும் ஸ்வெட்டிங்காவும் வெளியேறும், வாயு கழிவு நம்மளுடைய நாசி வழியா அல்லது காற்றா வெளியில வரும். இந்த 4 வகையா வெளியில போகாத கழிவுகள் கர்ப்பப்பையில போய் தேங்கி இருக்கும். அது வந்து அந்த தேங்கி இருக்கிற கழிவுகள் வந்து நம்மளுடைய பீரியட்ஸ் 5வது வழி, நம்மளுடைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 5வது வழியா பீரியட்ஸ் வழியா வரும் அப்படிங்கறதால நம்ம போன இதெல்லாம் பார்த்திருந்தோம். இது வந்து கழிவு நீக்கத்துக்கு. அதே சமயத்துல நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும், நம்ம சாப்பிடக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல கேட்கக்கூடிய நல்ல விஷயங்கள், இது எல்லாமே கூட நம்ம கர்ப்பப்பையில பதிவுகளை ஏற்படுத்தும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னம்னா, நம்மளுடைய கருமுட்டை உருவாகிறதுக்கு கர்ப்பப்பையில் வழியா தான் அந்த கருமுட்டை வெளியில வரணும். சினைப்பை அப்படிங்கிற ஒரு கர்ப்பப்பைக்கு பக்கத்துல இருக்கு. இந்த சினைப்பையில பாத்தீங்க அப்படின்னம்னா கருமுட்டைகள் உருவாகும். அந்த கருமுட்டைகள் நம்ம அம்மா வயிற்றுல இருக்கையிலேயே, நம்ம பெண்கள் வந்து குழந்தையா இருக்கிறப்பவே இது உருவாயிடும். அந்த உருவான கருமுட்டை கரெக்டா ஒரு பீரியட்ஸ் அன்னைக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒரு 30-40 கருமுட்டைகள் மேல வரும். கருமுட்டை பைகள் அது மேல வந்து அதாவது மெச்சூரிட்டிக்கு வரும். அதுக்கப்புறமா ஒரு 6-7 நாள்ல அந்த 50-60 கருமுட்டைகள் குறைஞ்சு ஒரு 10-12 மாறும். அதுக்கடுத்து இன்னும் மறுபடியும் அடுத்து ஒரு 1 or 2 daysல பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த கருமுட்டை வந்து 1-2 மாறி ஒரே ஒரு கருமுட்டை மட்டும் மெச்சூரிட்டிக்கு வரும். அது 14வது நாள் அந்த கருமுட்டை வெடிச்சு வெளியில வரும். அப்படி வெளியில வர்ற சமயத்துல விந்தணுவை மீட் பண்ணுது அப்படிங்கிறப்போ அந்த விந்தணு இந்த கருமுட்டைக்குள்ள நுழையும். இப்ப இன்னைக்கு இந்த கருமுட்டை நான் சொன்னேன் இல்லைங்களா, 50ல இருந்து 1 மாறணும். இப்படி 49 இறந்து போகணும். இது நான் வந்து ஒரு கணக்கு சொல்றேன். சில பேர்த்துக்கு வந்து 20 முட்டைகள் வரலாம், சில பேர்த்துக்கு 70 முட்டைகள் வரலாம். ஒரு அப்ராக்சிமேஷன் நான் சொல்றேன். இந்த கருமுட்டைகள் அதிகமா உருவாகி அதுல இருந்து குறையணும். ஆனா சில பேர்த்துக்கு இந்த கருமுட்டைகள் வந்து அதிகமா உருவானது முழுசா குறையாம ஒன்னா குறையாம ஒரு 10 கருமுட்டைகள் நம்மளுடைய கர்ப்பப்பைக்குள்ளேயே தேங்கி இருக்குது அல்லது சினைப்பைக்குள்ளேயே தேங்கி இருக்குது அப்படின்னம்னா இந்த கருமுட்டைகளை நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். அப்படி நீர் கோர்த்துருச்சு அப்படின்னம்னா அதுல வந்து ரொம்ப கனம் ஏற்படும். அந்த நீர் கோர்த்த அந்த கருமுட்டைகளுக்கு பேரு சினை கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு, சினை முட்டை கட்டிகள். அதாவது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன கருமுட்டைகள் என்ன ஆயிருந்தா அது நீர் திவலைகள் மாதிரி, நீர் கட்டிகள் மாதிரி நம்மளுடைய சினைப்பைக்குள்ளேயே உருவாக ஆரம்பிச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அதிகமாக குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். உதாரணத்துக்கு நம்ம பட்டை தீட்டப்பட்ட அரிசி, ரிஃபைன்டு சுகர், ரிஃபைன்டு ஆயில், நம்ம சாப்பிடுற உணவுகள்ல அதிகமான மைதா உணவுகள் இருக்கிறது, நிறைய பேக்கரி ஐட்டங்கள் சாப்பிடுறது, சாக்லேட் சாப்பிடுறது, நேரங்கட்ட நேரம் சாப்பிடுறது. இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய சாப்பாட்டு முறையில இருக்கக்கூடிய அந்த கிரீசி ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் நேரங்கட்ட நேரம் சாப்பிடுறப்போ அந்த சலைவா உமிழ்நீருடைய குவாலிட்டி கெட்டு மண்ணீரலுடைய ஆரோக்கியம் கெட்டு அதனால அந்த கருமுட்டைகள் அதாவது வந்து கன்வெர்ட் ஆகணும். அந்த கருமுட்டைகள் கன்வெர்ட் ஆகிறது இல்லை. 50 கருமுட்டைகள் இருக்கிறது ஒன்னா உடையணும். அதுக்கு அந்த சூடு இருந்ததுனா தான் வரும். ஆனா பெண்களுடைய உடம்புல இன்னைக்கு சூடு தணிஞ்சு போயிடுது. ஏன் தணிஞ்சு போயிடுது? நம்ம நேரங்கட்ட நேரம் சாப்பிடுறதும், நேரங்கட்ட நேரம் தூங்குறதும், ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லாதது, அதிகமான திங்கிங், இந்த மாதிரி பல காரணத்தினால அந்த கருமுட்டை ஷ்ரிங்க் ஆக மாட்டேங்குது. சோ அதனால பெண்களுடைய ஆரோக்கியம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னோம்னா இந்த கருமுட்டையோட குவாலிட்டி கெட்டு அதனால இந்த கருமுட்டை நீர் கோர்த்து இருக்கும். அப்ப ஸ்பெர்ம் வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள பெனட்ரேட் ஆக முடியாது.
இப்ப சாதாரணமா நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து தொலை போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த இதையை சூடுபடுத்துவோம். சூடுபடுத்தி ஒரு குத்தணும் அப்படின்னு ஒரு ஏதாவது கம்பி வச்சு ஏதாவது குத்துனா ஈஸியா அது போயிடும். சோ அந்த மாதிரி நம்மளுடைய இயற்கையாவே பெண்களுடைய உடல் வந்து சூடா இருக்கும். அந்த சூடு தன்மை எதுக்குன்னா இந்த கருமுட்டை நல்லா தின்னா இருக்கிறதுக்காக. சோ இங்க வந்து என்ன ஆயிடுது, இந்த நீர் கோக்க ஆரம்பிக்குது. ஆனா நிறைய பேர் வந்து உடம்பு வெளிப்பக்கம் சூடா இருக்கும், ஆனா கர்ப்பப்பைக்குள்ள குளிர்ச்சியா இருக்கும். அதனால இத போக்குறதுக்கு ரெகுலர் பிராக்டிஸ், நல்ல நம்ம சூரிய நமஸ்காரம், வார்மிங் பிரணயாமாஸ், சாப்பாட்டு முறைகளை வந்து ரொம்ப அழகா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. உண்டி சுருத்தல் பெண்டிற்கு அழகு. உண்டி சுருத்தல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப அளவான உணவா, சத்தான உணவா இருக்கணும். இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அரிசி இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம ஏன் நம்ம சாப்பிடுறது வந்து அளவு அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல சத்து குறைவா இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு சத்து பற்றாக்குறை காரணமா நிறைய சாப்பிட சொல்லுது. இப்ப நம்மளுக்கு வந்து தேவையான சத்து முழுசா கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சாப்பிடணும் ஆனா திருப்தி ஏற்படாது. நான் லாஸ்ட் டைம் ஒரு தடவை இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு மாம்பழம் வந்து நான் ஒரு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மாம்பழம் வந்து அக்கா வீட்டுல இருந்து மாம்பழம் தோப்பு இருந்துன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அது வந்து இயற்கையில விளைவிச்ச மாம்பழம். அந்த ஒரு மாம்பழம், ஒரே ஒரு மாம்பழம் தான் சாப்பிட்டேன். ஆனா அந்த மாம்பழம் வந்து ரொம்ப நேச்சுரலா பழுக்க வைக்கப்பட்டது, நேச்சுரலா கிடைச்சது, நல்ல ஜூசியா இருந்தது, ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு மாம்பழம் சாப்பிட்டது எனக்கு மத்தியானம் வரைக்கும் எனக்கு சுத்தமா பசி இல்ல. ஒரு ஆல்மோஸ்ட் 2-2:30 மணி வரைக்கும் எனக்கு பசி கிடையாது. ஈவன் ஹெவி ஒர்க். அந்த ஒரே ஒரு மாம்பழம் என்னன்னா, அந்த மாம்பழம் வந்து நல்ல ஃபுல் நியூட்ரியன்ட், வெரி குட் வெரைட்டி. அப்ப எனக்கு அதுலயே தேவையான சத்து கிடைச்சதுனால எனக்கு வேற சாப்பிடணுங்கிற எண்ணம் கூட வரல. பட் அதே இது அடுத்த நாள் அந்த மாம்பழம் சாப்பிட்ட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுனால அடுத்து மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தோம். அந்த மாம்பழம் வந்து ஒரு 4 மாம்பழம் சாப்பிட்டா கூட திருப்தி ஏக மாட்டேங்குது. அந்த மாம்பழத்துல ருசி கிடையாது. சாப்பிட்டோம்னாலும் திருப்தி இல்ல. ஓகே, இந்த மாம்பழம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட். சோ எப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சத்து இல்லையோ அப்ப நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். அது உடம்பை அதிகமாக நம்மளுக்கு வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும், உடம்ப குளிர்ச்சி பண்ணிடும். அதனால நிறைய பேர் வந்து உடல் அதிகமா, எஸ்பெஷலி இடுப்பு பகுதி, நம்மளுடைய நடுப்பகுதி இடுப்பு பகுதியில வெயிட் அதிகமா போட்டு அதனால அங்க வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த சினைப்பையில போய் கொழுப்பு கட்டிகளாக மாறும் அல்லது நீர் கட்டிகளாக மாறும். கருமுட்டைகள் நல்ல விதமா வராது. சோ அதனால இதை வந்து கொஞ்சம் நம்ம சின்ன வயசு பெண்கள், நம்மளுடைய பொண்ணுகளா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம். சோ இதை வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். இதை சரிப்படுத்தாம நம்ம இன்னைக்கு ஐவிஎஃப் சென்டர்ல போய் அந்த பெண்களை படுத்துற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுவும் டெஸ்ட்ங்கிற இதுல அந்த குழந்தைங்களுக்கு, அந்த பொண்ணுங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு இல்ல, போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்கலாம் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்கலாம்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சஜஸ்ட் பண்றோம். பட் வெரி சாரி, அவ்வளோ பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்ஸ். ஏன் பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்படுற அளவுக்கு அந்த வருத்தங்கள் இருக்கும், வழிகள் இருக்கும். அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப பெண்கள் அப்படின்னாலே சங்கோச்சப்படக்கூடியவங்க. அந்த ஒரு சங்கோச்சம், அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழல், அந்த சமயத்துல போய் நம்மளுடைய வெஜினல் பாத்துல போய் நம்மளுடைய அதாவது கருவாய் வழியா நம்மளுடைய ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இடங்கள்ல ஒரு ஒரு ப்ராப் ஒரு ஒரு மெஷினை கொண்டு போய் உள்ள விட்டு அதுல போய் நம்மளுடைய எல்லாத்தையும் செக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டெலிவரி பெயினை விடவே அதிகமான வழி இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். அதனால தயவு செய்து நம்ம மருமகளோ மகளோ இருந்தாங்க அப்படின்னம்னா முதல்ல இந்த வழியை முதல்ல நம்ம உணரணும். இயற்கையான முறையில அவங்களுடைய கருமுட்டையை மேம்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அவங்களுடைய வாழ்வியல் முறையையும் பயிற்சியும் நம்ம சரியா படுத்தணும் அப்படின்னம்னா கட்டாயமா இதை சரிப்படுத்த முடியும். நிறைய பேர் குழந்தை கிடைச்சிருக்கு, நிறைய சந்தோஷமா ஹாப்பியா குழந்தை கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தம், அவங்க எல்லாம் வந்து சொல்றப்ப கேட்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கருமுட்டையை மேம்படுத்துறதுக்கு உயிரோட்டம் உள்ள உணவுப் பொருட்கள் சாப்பிடணும். எஸ்பெஷலி நான் லாஸ்ட்ல ஆண்களுக்கும் சொல்லிட்டு 2 பேர்த்துக்கு காமனா என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்றேன். சோ முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய பாடி, பெண்களுடைய உடல் வந்து நல்ல வெப்பமயமா இருக்கிறதுக்கு கட்டாயமா வந்து சூரிய நமஸ்காரமோ நல்ல ஆக்டிவ் ப்ராக்டிஸ், நல்ல வேர்க்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்றது அல்லது சூரிய நமஸ்காரம் பண்றது, பிராணாயாமம் பண்றது, ஆர் எனி வீட்டு வேலைகளா இருந்தாலும் சரி நல்ல காற்றோட்டமான இடத்துல பண்றது, இது முக்கியம். ஏன்னா நிறைய இன்னைக்கு ஏசியில படுத்திருக்கிறோம் அல்லது ஏசியில ரொம்ப நேரம் ஒரு 6-7 மணி நேரம் படுத்திருக்கோம் நம்ம நைட் தூங்குறப்ப நம்மளுக்கே தெரியறது இல்லை. ஸோ அந்த மாதிரி டூ மச் சில்னஸ்
ஆர் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், இது ரெண்டையும் நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னோம்னா எக்ஸலண்டா நம்மளுடைய கருமுட்டையோடைய ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்களுக்கு 1 மில்லி ஒரு விந்து நீர்ல பாத்தீங்க அப்படின்னோம்னா 80 லட்சம் 1 கோடி அளவுக்கு வந்து விந்தணுக்கள் இருந்திருக்கு. சோ இந்த விந்தணுக்கள் இன்னைக்கு 5 ல இருந்து 6 லட்சமாக குறைஞ்சு அந்த 5-6 லட்சத்திலையும் விந்தணுக்கள் வந்து மூவ்மெண்ட் இல்லாம ஆரோக்கியம் இல்லாத விந்தணுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாங்க. பொதுவா நம்மளை கருவுரை செய்யறதுக்கு ஒரு விந்தணு போதும். ஆனா நிறைய ஆண்களுக்கு விந்து நீர்ல ரொம்ப நீர்த்து போயிடுது. அவங்களுடைய பாடி பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ஹீட். இன்னைக்கு நம்ம வெளியில போறாங்க அப்படின்னம்னா அவங்க பாடி வந்து எக்ஸசிவ் ஹீட் ஆகுது. எங்கேயும் இப்போ ஒரு வெஹிக்கிள்ல போறாங்கன்னா கூட வண்டியை பார்க் பண்றது கூட அவங்களுக்கு வந்து இடம் இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வெயில்ல பார்க் பண்ணுவாங்க. மறுபடியும் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கால் 2 பக்கம் சேர்ந்து போட்டு இது பண்றப்போ அவங்களுக்கு கரெக்டா வந்து விதைப்பைகள் பாத்தீங்கன்னா பயங்கர சூடேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கார்ல போனோம் அப்படின்னம்னாலும் நம்மளுக்கு வந்து பயங்கர ஹீட்டு அல்லது டூ மச் ஏசிக்குள்ள இருந்தோம் அப்படின்னம்னாலும் அவங்களுடைய பாடி வந்து அவங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போகுது. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அதிகமான அளவுக்கு நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறது, நேரம் கெட்ட நேரம் தூங்குறது, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, ஸ்மோக் பண்றது, ஒர்க் ப்ரெஷரு, அதிகமான பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, இந்த மாதிரி பல காரணத்தினால விந்து நீருடைய அந்த தன்மை கெட்டு போயிடுது. விந்தணுக்கள் வந்து குவாலிட்டி இல்லாம ஆயிடுது. அதாவது விந்து நீர் அப்படிங்கிறது தி எசன்ஸ் ஆஃப் லைஃப். நீங்க எந்த அளவுக்கு சர்ப்ளஸா இருக்கிறீங்களோ, உங்க உடம்புல வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கோ, உயிர்த்தன்மை இருக்கோ, அதுதான் நம்மளுடைய விந்தணுவா மாறும். சோ நான் இன்னைக்கு என்ன சாப்பிடுறேன், என்ன மாதிரி செயல்படுறேன், என்ன மாதிரி என்னுடைய வாழ்வியல் முறை இருக்கு, எவ்வளவு தூரம் நான் ஹாப்பியா இருக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் சிரிக்கிறேன், எவ்வளவு தூரம் நம்ம கிராட்டிடியூடா இருக்கிறோம், இது எல்லாத்தையும் வச்சுதான் அந்த விந்து உடைய தன்மை இருக்கும். சோ இதுதான் நம்மளுடைய குழந்தையுடைய பர்சனாலிட்டி. சோ நான் என்ன மாதிரி என்னோட வாழ்வியல் முறை இருக்குதோ, பெண்களுடைய வாழ்வியல் முறை இருக்குதோ, அந்த கருமுட்டையும் விந்தணுவும் இணைஞ்சு ஒரு குழந்தை உருவாக்க போகுது. சோ த குவாலிட்டி ஆஃப் எக், அதாவது கருமுட்டையுடைய தன்மை உயிராற்றல், விந்தணுவுடைய உயிராற்றல், இது ரெண்டும் இணைஞ்சு வரக்கூடிய ஒரு உயிர் தான் கரு. சோ அதனால இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆண்களுடைய உடல் ஆரோக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மெயினா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் உயிர் சக்தி உள்ள உணவுகள் சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் பாத்தீங்க எவ்வளவு சதவீதம் உயிர் சக்தி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காலையில வந்தா ஒரு காஃபி டீ, நம்ம நார்மல் லைஃப் எப்படி ஆகுது அப்படின்னோம்னா காலையில காஃபி டீ, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தா இட்லி தோசை, அப்புறம் ஒரு 11 மணி வாக்குல ஏதோ ஒரு டீயோ அல்லது ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும் ஆஃபீஸ்ல இருந்தாங்க அப்படின்னோம்னா. மத்தியானம் பாத்தீங்க அப்படின்னோம்னா எகெயின் நம்மளுடைய மத்தியான உணவுல பாத்தீங்க அப்படின்னோம்னா சாதம், அதுக்கு வந்து ஒரு வேக வச்ச காய் பருப்பு இந்த மாதிரி இருக்கும். சாயங்காலம் பாத்தீங்க அப்படின்னோம்னா அதே மாதிரி வறுத்ததோ பொரிச்சதோ ஒரு ஸ்நாக், நைட்டு இட்லி தோசை, நைட்டு வந்து தூக்கம். சோ இந்த உணவுகள்ல எவ்வளவு சதவீதம் உயிர் சக்தி உள்ள உணவு இருக்குன்னு பாருங்க. நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளுமே டெட் ஃபுட், எல்லாமே வேக வச்சது. இதுல ஏதாவது 1% உயிருள்ள உணவு இருக்கான்னு பாருங்க. உயிருள்ள உணவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோம்னா, நீங்க எந்த உணவை மண்ணுல போட்டீங்கன்னா அந்த மண்ணுல இருந்து அது முளைச்சு வரணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் மண்ணுல போட்டோம்னா ஃபங்கஸும் அது வந்து டீகேயா தான், அழுகித்தான் போகும். சோ எதை நம்ம உடம்புக்குள்ள கொடுக்குறோமோ அதுவாகத்தான் இந்த உடம்பு வந்து மாறும். சோ அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை என்னென்னலாம் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நிறைய பழங்கள். காலையில் எழுந்தோடனே ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு ஜூஸ் குடிக்கலாம். ஒரு வெள்ளை பூசணி ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், புதினா கொத்தமல்லி ஜூஸ், நான் நிறைய ஜூஸஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஜூசஸ் வெரைட்டிஸ்ல ஏதாவது ஒரு உயிரோட்டம் உள்ள உயிர் சக்தி உள்ள பானம் குடிக்கலாம். அடுத்தது பழங்கள். நீங்க காலையில நல்லா ரொம்ப வெயில் இப்போ இருக்கிற சமயங்கள்ல நல்ல அற்புதமான நிறைய பழங்கள் வந்து அவைலபிள். அந்த பழங்கள் எது சீசனல் ஃப்ரூட்டோ அதையே வயிறு நிறைய சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றப்போ நம்மளுடைய பிளட்டோடைய உயிராற்றல் ரொம்ப அதிகமா டெவலப் ஆகும். அடுத்த விஷயம், மத்தியானம் ஒரு நீங்க 11 மணி வாக்குல ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம். நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூசஸ், மாதுளம்பழ ஜூஸோ, சாத்துக்குடி ஜூஸோ, பைனாப்பிள் ஜூஸோ, ஏதாவது ஒன்று டப்பர் வேற சம்திங் நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு அதை நீங்க குடிக்கலாம். மத்தியானம் லஞ்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா ஒரு நேரம் நீங்க சாப்பிடுங்க. சோ அந்த உணவுகள் வந்து சமைச்ச உணவையும் சமைக்காத உணவையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ யூ கேன் ஹேவ், இஃப் பாசிபிள் நீங்க சாலட்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துக்க முடியும் அப்படின்னோம்னா நீங்க அதுவும் தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சாயங்காலம் கொஞ்சம் நல்லா முளைக்கட்டின பயிர்ல ஒரு சாலட் மாதிரி சாப்பிடுங்க. இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். அல்லது ஊற வச்ச சீட்ஸ், பாதாம், நிலக்கடலை, சப்ஜா விதை, சூரியகாந்தி விதை, நீங்க என்ன விதைகள்
அவைலபிளா இருக்குதோ, நிறைய இன்னைக்கு வந்து கடைகள்ல போனீங்க அப்படின்னு, சூப்பர் மார்க்கெட்ல போனீங்க அப்படின்னா நிறைய விதைகள் கிடைக்குது. அதாவது வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, சப்ஜா விதைகள், சியா சீட்ஸ், அது பிளாக் சீட்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குதோ இல்லையோ, நிலக்கடலை எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நிலக்கடலை இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன், நம்ம நிலக்கடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போதும். இதே சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். பிளாக் சீட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இந்த பிளாக் சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மை கொடுக்கும். அது வந்து நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியையும் நீர்த்தன்மையும் அதிகப்படுத்தும். அதனால நிறைய வெளியில அழையிறவங்க, ரொம்ப உடம்பு சூடு ஏறுதுன்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் இந்த மாதிரி விதைகள் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சோ இந்த விதைகள் நம்ம ஊற வச்சுதான் சாப்பிடணும். ஏன்னா நம்ம வந்து அப்படியே ட்ரையா சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஹெவி டு டைஜஸ்ட். அதே மாதிரி அதோடைய அவுட்டர் லேயர்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை சாப்பிட்றப்போ நம்மளுடைய உடம்புக்கு இன்டைஜஷன் வரும், செரிமான தொந்தரவாகி கேஸ் ட்ரபுளோ மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதனால இதை தவிர்க்கிறதுக்கு கம்பல்சரி ஒரு 8 hours அந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடுறது நல்லது. சப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hour ஊறிச்சினாலே போதுமானது. ஸோ அதனால இந்த இது எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து நைட் நீங்க ஏதாவது தூங்குறப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கொஞ்ச நேரமாவது சூரிய வெளிச்சத்துல போயிட்டு நல்ல உங்க உடம்பு வந்து வெயில் படுற மாதிரி நடந்துக்கோங்க. பாதம் வந்து இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேர்த்துக்குமே பொருந்தும். பாதம் வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு நிலத்துல வந்து நல்ல ஃபெர்டைல் சாயில் இருக்கிற மாதிரி, பஞ்சபூதங்களோட தொடர்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னோம்னா இந்த பஞ்சபூதத்தின் மூலமாக கிடைக்கிற பிராண சக்தி நம்முடைய உயிரணுக்களை மேம்படுத்தும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவா பண்ணக்கூடிய உணவு மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா உயிரோட்டம் உள்ள உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும். காலையில பெண்கள் வந்து ஒரு சூடுபடுத்தக்கூடிய மாதிரி, அதே சமயம் லூப்ரிகேஷன் இருக்கக்கூடிய உணவுகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெஜினல் ட்ரைனஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்குது. அதாவது கருவாய் பகுதியில அதிகமான வறட்சியா இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னம்னா வறட்சியான உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறது. இப்ப தோசை, சப்பாத்தி, பூரி அல்லது வறுத்தல் பொரிச்சது இதுக்கு நிறைய சாப்பிடக்கூடியவங்களுக்கு அதிகமான அளவுக்கு உடம்புல ட்ரைனஸ் இருக்கும். அந்த ட்ரைனஸ் கருவாயிலையும் அந்த ட்ரைனஸ் ஏற்படும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா விந்தணுக்கள் வந்துச்சுன்னா கூட அந்த கர்ப்பப்பைக்குள்ள நீந்தி போறதுக்கு கர்ப்பப்பையில நீர்த்தன்மை இருக்காது. அந்த வறட்சி இருக்கிறதுனால விந்தணுக்கள் பாதி போறதுலயே இறந்து போயிடும். அதனால இதுக்கு என்ன பண்றது அப்படின்னோம்னா நிறைய நெய்ப்புத்தன்மை இருக்கக்கூடியது, அதாவது வழுவழுப்பு தன்மை இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு நம்ம நிறையவே காலையில ஒரு சாப்பாட்டுல வந்து நெய் சேர்த்துக்கலாம், தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், இது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப புகைக்காத அளவுக்கு, நல்ல சூடு அதிகமாகாத அளவுக்கு நம்ம வந்து டிராவாவே சேர்த்தலாம். இதே இது வந்து கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சமையலுக்கு பயன்படுத்தலாம். நல்லெண்ணெயில வாய் கொப்பளிக்கலாம். உடம்புக்கு வந்து வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்றது மூலமா பெண்களுடைய வலுவழுப்பு தன்மை அதிகரிக்கிறது மூலமா கர்ப்பப்பையிலையும் வலுவழுப்பு அதிகமாகி அதன் மூலமாக விந்தணுக்கள் உள்ள போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இது வந்து ஒவ்வொருத்தருடைய உடல் தன்மை என்ன என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு தகுந்த விஷயங்களை நம்ம நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு குழந்தையாயிட்டு இருக்கு. நம்ம நிறைய பெண்கள், ஆண்கள் இவங்க எல்லாருமே இந்த செயற்கை கருத்தரித்தல் முறை மூலமா செயல்படுத்தி, அதாவது அவங்களுக்கு கரு உருவாகுது அப்படின்னம்னாலும் ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு போடக்கூடிய ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ்னால ஃபியூச்சர்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. அதனால குழந்தை கிடைச்சாலும் அதுக்கப்புறமா அந்த குழந்தைய மேனேஜ் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஸோ ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால ஒரு யாராக்காவது அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னம்னா இயற்கை முறையில இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிய வைங்க. நம்மளுடைய வீடுகள் இருந்தாலும் சரி, நம்ம கேட்டுட்டு இருக்கிறவங்க யாருக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் எங்களை நேர்ல தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு அற்புதமான முறைகள் இருக்கு. வாத்சல்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இந்த இதுக்காக சொல்லிட்டு வடிவமைக்கப்பட்ட, பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு முறைகளை நாங்க கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இதுல நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்குது. இயல்பாவே ரொம்ப சிரமமே இல்லாம நார்மல் டெலிவரி, நார்மலா கன்சீவ் ஆகுறதுக்கு, பிரெக்னன்சி சமயத்துல அதிகமா ஸ்கேனோ மற்ற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இல்லாம கம்ஃபர்டபுளா இயற்கையான சுகமான பிரசவத்துக்கு நிறைய பேத்துக்கு நம்ம வழிகாட்டிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லலாம். நம்மளுக்கு ஏதாவது இதுல இருந்ததுனாலும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த தவறான செயற்கை முறை, வேதியியல் முறைகள்ல போய் கர்ப்பப்பையில கட்டிகள் உருவாகிறது, ரொம்ப வந்து உடம்பு சூடேறி அந்த மருந்து மாத்திரைகள்னால அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிறதுல இருந்து தவிர்த்துக்கோங்க. இதோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.